சிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் நம்ம உடல்ல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கு, ஸோ பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னா சில விஷயங்கள், அதாவது இதனால சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய ஏற்படுது. ஸோ சுகர்னால நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பிரச்சனைகள் இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப வருஷமா எனக்கு வந்து பிளட் சுகர் லெவல் அதிகமா தாங்க இருக்கு. பேசிக்கா அதுவும் ஹெரிடிட்டியா நான் வந்து ஒரு சுகர் பேஷண்ட். ஸோ வீட்டில் எல்லாருக்குமே இருக்கு, எனக்கும் இருக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே சுகர் வந்து வந்துருச்சுங்க. 30 வயசு 35 வயதுலேயே எனக்கு வந்து சுகர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதற்கான சிகிச்சைகளும் நான் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன், மருந்துகள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கும். இப்போ சுகர் வந்ததுன்னா முக்கியமான ஒரு ரீசன், சுகர் வந்ததுன்னா முக்கியமாக நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ கால் வலியோட சேர்ந்து கால் பாத எரிச்சல் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நம்ம உடல்ல கால் வலியோட கால் பாத எரிச்சல், உடல்ல எப்பொழுதுமே ஒரு உஷ்ணம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சல் இருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து இல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு வரேன்னா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதிகமான வியர்வை ஏற்படுறத பாக்குறோம். சில நேரங்கள்ல தாகம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. அதுவும் நைட்லயுமே எனக்கு வந்து தொண்டையெல்லாம் வறண்டு போற மாதிரி இருக்கு. எந்திரிச்சு நைட்லயுமே நான் வந்து அடிக்கடி யூரின் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ ரொம்ப அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பிளட் சுகர் லெவல் முக்கியமாக நம்மளுடைய மனநிலையும் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளட் சுகர் லெவல் வந்து நமக்கு அதிகமாகும் பொழுது HbA1c லெவல் அரௌண்ட் 8 12 இந்த மாதிரி அதிகரிக்குது. HbA1c டெஸ்ட் பார்க்கும்பொழுது அதிகமாக இருக்குன்னா ரொம்ப மன உளைச்சலானது நமக்கு ஏற்பட்டுரும். மன உளைச்சல் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், டிப்ரெஷனா இருக்கும், ஒரு ஆங்கிரி, ரொம்ப கோவப்படுற மாதிரியான ஒரு நிலைமை. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க, திடீர்னு அதுவும் பெண்களா இருந்தா சொல்ல வேண்டாம், அந்த மெனோபாஸ் டைம்ல அதிகமான மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மூட் ஸ்விங் இருக்கும்போது அதுலேயே நமக்கு ரொம்ப இன்செக்யூர் ஃபீல் இருக்கிறது, ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை ஓவர் திங்கிங் நிறைய இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருந்து என்னென்ன மருந்துகளை எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு சுகர் இருக்குன்னா ரொம்ப குதிகால் வலி, கால் பாத எரிச்சல் அப்படின்றதும் இருக்கும். இதற்கு பேசிக்கா நம்மளுடைய உணவு முறைகள்ல நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும். இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், இந்த கால் பாத எரிச்சல் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு ஒரு கீரை. ஸோ இந்த கீரையை வாரம் 1 அல்லது 2 முறை சமைத்து நம்ம உணவாக எடுத்துக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது. இதுதான் செம்முள்ளி கீரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த செம்முள்ளி கீரைன்னு சொல்றது உடல்ல பல பிரச்சனைகளை வந்து குணமாக்கக்கூடியது. நல்ல சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய இலைகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடியது. ஸோ இதுல இருந்து ஜெயநீர் எடுத்து பல பெருமருந்துகள் சித்த மருத்துவத்துல செய்யறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வீரியம் நிறைந்த ஒரு மூலிகை அப்படின்னா இந்த செம்முள்ளி கீரை. இதை வந்து நம்ம சமைத்தோ இல்ல நல்லா வேக வைத்து அதை சூப் மாதிரி குடிச்சாலோ ஓகே. ஸோ நம்ம சுகர்னால ஏற்படக்கூடிய விளைவுகள், பக்க விளைவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ இதனோட முக்கியமா பார்த்தோம்னா சந்தனாதி சூர்ணம் அப்படின்ற ஒரு மருந்து. இந்த சந்தனாதி சூர்ணம் அப்படின்னு சொல்றது நம்ம உடலை, சந்தனம் அப்படின்னாவே நமக்கே தெரியும் ரொம்ப உஷ்ணத்தை குறைக்கக்கூடியதுங்க. கிட்னி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்குலாம் ரொம்ப நல்லது. அந்த மாதிரிதான் உடல் உஷ்ணம் அதிகரித்து இதனால நமக்கு நாளடைவுல பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்கு, அதை தொடர்ந்து சிறுநீரக பாதிப்புலாம் இருக்கு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது, யூரின் போகும்போதே வெண்மை நிறத்துல ஏதோ வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா சுகர்னால ஏற்படக்கூடியதுதான். அதை சரி செய்யறதுக்கு என்ன வழிமுறைன்றது நான் சொல்றேன். இதுக்குதான் சந்தனாதி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து. இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னா சந்தனம் முக்கியமான ஒரு மூலிகையாக இதுல வந்து நமக்கு சந்தனம் சேர்ந்திருக்கு. இதனோட வேறு என்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னா ஆவாரம்பூ ரொம்ப முக்கியமான மூலிகை, வெட்டிவேர் ரொம்ப முக்கியமான மூலிகையா இதனோட சேருது, அதிமதுரம் ஒரு முக்கியமான மூலிகையா சேருது, அஸ்வகந்தான்னு சொல்லும்போது உடலுக்கு வலிமை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை, இதனோட தேவதாரு
தேவதாருன்னு சொல்லும்போது உடலுக்கு வலிமை தரக்கூடியது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இது குணமாக்குது. அடுத்ததாக ஏலக்காய் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. அதனோட வசம்பு நமக்கு சேருது, லவங்கப்பட்டை சேருது. இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்துதான் இந்த சந்தனாதி சூரணம் அப்படின்ற மருந்து நமக்கு கிடைக்குது. சோ இந்த சந்தனாதி சூரணம் ரொம்ப எளிமையாக சித்த மருந்தகங்கள்லயே இருக்கும். இதை எப்படி சாப்பிடலாம்னா 5 கிராம் அளவுக்கு, அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்து இதை பால்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி காலை இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மருந்தோட சேர்த்து நான் சொன்ன உணவு முறையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ கட்டாயம் அந்த உணவு முறை நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியது. ஸோ அன்பாலிஷ்டு ரைஸ், பாலிஷ் பண்ணாத அரிசி வகைகள், ஸோ மேல அந்த தவிடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மேல இருக்கக்கூடிய புறத்தோல் அதை நீக்காம பாலிஷ் பண்ணாம இருக்கக்கூடிய தானியங்களை பார்த்து வாங்கிக்கோங்க. அதுலயுமே இப்போ எல்லாம் நிறைய பாலிஷ் பண்ணி தான் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டை தீட்டப்படாத சிறுதானிய அரிசி வகைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். மதிய நேரத்துல காய்கறிகள் கட்டாயம் நிறைய வைத்து சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் மற்றும் பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கால் பாத எரிச்சல் இருந்தாலும் இந்த மெடிசனை எடுக்கும்போது அந்த எரிச்சல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள். இதை சரியாகணும்னாலும் இந்த சந்தனாதி சூர்ணம் நம்ம பயன்படுத்தலாம். இல்ல கால் பகுதியில ரொம்ப எரிச்சல் இருக்கு அப்படின்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், அதனோட ஒரு 10 துளி விளக்கெண்ணெய், மஞ்சள் கலந்து காலில் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கால் பாத எரிச்சல் குணமாகுது. ஸோ இதனோட சேர்ந்து மஞ்சள் உணவுல நிறைய சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ மஞ்சளை குடிநீர் மாதிரியோ இல்ல துவையல் மாதிரியோ நம்ம அரைச்சி சாப்பிடும்போது நம்ம உடல்ல பிளட் சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக சர்க்கரை நோய் அதிகமாக இருந்தா என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, இது எல்லாமே தெளிவா பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.